மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? எண்ணம் கண்ணி பாவையின்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ? பெண்மை GT Holidays and Velamal Nexus presents Behind Its Gold Mike Music Awards 2024, supported by VVD, MCR Pure Cotton Club, Medway Hospitals, and Visage, powered by Sunland Refined Sunflower Oil, Twinbirds Leggings, Air Fiber Broadband, and Tile Partner Lakshmi Ceramics. கோல்டன் மைக்கே சார்கிட்ட இருந்து வாங்குற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். பூவே பூச்சோடவா இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. எஸ்பிபி சாரோட பேரில் இந்த அவார்டு நான் எஸ்பிபி சார் எனக்கு ஒரு குரு மாதிரி, என்னோட மென்டர்னு கூட சொல்லலாம். நிறைய அவரோட சேர்ந்து பாடும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு கூக்கு கூக்கு கூக்கு. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே, விண்மீன்களின் கூட்டம் என் மேலே. என்னம்மா அது, நீ அவார்டு வாங்கினதுக்கு நான் பாடிட்டு இருக்கேன், நீ பாடணும்ல. எனக்காக ஒரு 2 லைன்ஸ் பாடலாமே, என்ன பாடலாம்ல? நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே, விண்மீன்களின் கூட்டம் என் மேலே. பூவாளியின் நீரை போலே நீ சிந்தினாய் எந்தன் மேலே, நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே. ஈசைக்கென பிறந்தவருக்கு கட்டி பறந்தவ இவதான், அழகிய குரலுக்கும் இவளுக்கு என சொல்ல எவதான். ஊரையெல்லாம் சின்ன குயில் கூவி அழைச்சா, ஆசைப்பட்டு எனக்காக பாட்டு படிச்சா. அந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு செலிபிரிட்டியை நம்ம ஸ்டேஜுக்கு ஏற்ற போகிறோம். ஆக்ட்ரஸ் நதியா மேம் அவர்களை ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம். ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்துடலாம். அண்ட் அவங்களோட சேர்த்து கோ பிரசன்டராக மிஸ்ஸஸ் யாமினி கார்த்திக், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் GT ஹாலிடேஸ் அவர்களையும் ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணுறோம். அண்ட் இப்போ அந்த வினருக்கான ஏவி என்னன்றதை பார்த்தலாம். ஓவர் டு தி ஏவி ப்ளீஸ். SPB Gold Mic Award for Excellence in Indian Music, Chitra. எஸ் சார், பெரிய கைத்தோட லெட்ஸ் வெல்கம் our legendary KS சித்ரா மேம் அவர்களோட ஒரு பெரிய கைத்தலோட ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம். நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே, விண்மீன்களின் கூட்டம் என் மேலே. பூவாளியின் நீரைப் போலே சிந்தினாய் எந்தன் மேலே, நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே. தடுமாறி போனேன் அன்று உன்னை பார்த்த நேரம், அடையாளம் இல்ல ஒன்றைக் கண்டேன் நெஞ்சின் ஓரம். ஏன் உன்னை பார்த்தேன் என்றே உள்ளம் கேள்வி கேட்கும், ஆனாலும் நெஞ்சம் வந்த நேரத்தை நேசிக்கும். எஸ், ஸோ KS சித்ரா மேம் அவர்களுக்கு இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுல பிஹைண்ட் வுட்ஸ் பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் மேம். SPB சார் அவர்களுடைய நேம்லேயே உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே சித்ரா மேம்காக ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் டீம் சார்பாக. ஸோ அதையும் கண்டிப்பாக நதியா மேம் தான் கொடுக்கணும். அந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு வாங்க.
எஸ், அவரோட பேரில் தான் வந்து அவார்டே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக டீம் சார்பாக ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் போட்டு ரெடி பண்ண ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். கோல்டன் மைக்கே சார்கிட்ட இருந்து வாங்குற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரீட்டைனிங் பார்த்தீங்களா, லெஃப்ட்டில் குயில் இருக்குது, அந்த பக்கம் பாடும் நிலா இருக்குது. இந்த மாதிரிலாம் பயங்கர ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சு எஃபர்ட்ஸ் போட்டு இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க மேம். ஹோப் யூ லைக் இட். இது யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஸோ பிஹைண்ட் வுட்ஸுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இந்த எஸ்பிபி சாரோட பேரில் இந்த அவார்டு நான் வந்து எஸ்பிபி சார் வந்து எனக்கு ஒரு குரு மாதிரி, என்னோட மென்டர்னு கூட சொல்லலாம். நிறைய அவரோட சேர்ந்து பாடும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய மேடைகளில், மேடை கச்சேரிகளில் கூட அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பாட வச்சுருக்காங்க. ஸோ சாரோட பேரில் இந்த அவார்டு கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நதியாவை பார்த்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மேடையில் நிற்கிறது அதை விட சந்தோஷம். இந்த விருது பெற்ற அனைவருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்படியே லைட்டாக உங்களுக்காக ஸ்பெஷலாகவும் வந்து ஒருத்தர் வரப்போகிறாங்க. வான் பறந்த தேன் சிட்டு நான் பிடிக்க வாராதா, கள்ளிருக்கும் ரோசாப்பூ கை கலக்க கூடாதா, ராப்போது ஆனா உன் ராகங்கள் தானா, அன்பே சொல் நானா தொட ஆகாத ஆனா. சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு கூக்கு கூக்கு கூக்கு. என்னம்மா, ஓரளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவுக்கு பாடினேனா? நான் நல்லா பாடினேனா இல்லை சித்ராம்மா ரேஞ்சுக்கு பாடினேனா? எவ்வளவோ பாடல்கள் இவங்க பாடி நான் கேட்டிருக்கேன். ஆனால் எனக்கு இவங்களோட சேர்ந்து பாடுற வாய்ப்பு நிறைய இருந்தது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் இருக்குது. அதை இன்றைக்கி நான் பாடியே ஆகணும்னு வந்திருக்கேன். பாடவா? என்ன நீங்கள் சொல்லுங்கள், பாடவா? நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே, விண்மீன்களின் கூட்டம் என் மேலே, பூவாளியின் நீரைப் போலே நீ சிந்தினாய் எந்தன் மேலே, நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே, தடுமாறி போனேன் அன்பே உன்னை பார்த்த நேரம், அடையாளம் எல்லா ஒன்றை கண்டேன் நெஞ்சின் ஓரம், ஏன் உன்னை பார்த்தேன் என்றே எந்தன் உள்ளம் கேட்கும், ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும். என்னம்மா அது, நீ அவார்டு வாங்கினதுக்கு நான் பாடிட்டு இருக்கேன், நீ பாடணும்ல, எனக்காக ஒரு 2 லைன்ஸ் பாடலாமே. என்ன பாடலாம்ல, அவங்க பாட்டை கேட்கணும்ல இப்போ, ப்ளீஸ். நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே, விண்மீன்களின் கூட்டம் என் மேலே, பூவாளியின் நீரைப் போலே நீ சிந்தினாய் எந்தன் மேலே, நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே, தடுமாறி போனேன் நன்றி உன்னை பார்த்த நேரம், அடையாளம் இல்லா ஒன்றை கண்டேன் நெஞ்சின் ஓரம், ஏன் உன்னை பார்த்தேன் என்றே உள்ளம் கேள்வி கேட்கும், ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும். நான்
ரொம்ப நாள் கழித்து சின்ன குயிலுடைய குரல் கேட்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்குமா. சின்ன குயில் தான். ஆனால் இவங்களை வார்த்தைகளால் பாராட்டுறதை விட ஒரு பாட்டாகவே படிச்சிடலான்னு இருக்கேன். இசைக்கென பிறந்தவருக்கு கட்டி பறந்தவ இவதான், அழகிய குரலுக்கும் இவளுக்கு என சொல்ல எவதான், ஊரையெல்லாம் சின்ன குயில் கூவி அழைச்சா, ஆசைப்பட்டு எனக்காக பாட்டு படிச்சா, அம்மாடியோ ரொம்ப சந்தோஷமா. மறுபடியும் உன் கூட சேர்ந்து பாடினதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்ஸ் டு பிகைன் வுட்ஸ். டிஜிட்டல் வரலாற்றில் முதல் முறையாக பிஹைண்ட் வுட்ஸ் சார்பாக வந்து இது உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டெடிகேஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஹாலோகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பின்னாடி இருந்து அவரோட வாய்ஸை அப்படியே எக்ஸாக்டாக எடுக்கக்கூடிய ஒருத்தர் யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்களுக்கு கண்டிப்பாக ஆதவன் அவர்கள் தான் வந்து எங்கள் மைண்டுக்கு வந்தாங்க. ஸோ அவர் தான் அந்த பாடல் பாடி இப்போ வாய்ஸும் கொடுத்தவர். ரொம்ப வருஷங்கள் கழிச்சு அவரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இந்த ஹாலோகிராம் அப்படின்னு டெக்னாலஜி யூஸ் பண்ணி எஸ்பிபி சார் வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ அவர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மிகப்பெரிய லெஜெண்டரி அப்படின்றதான் வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அவருக்காக அரங்கம் முழுவதும் எந்திரிச்சுன்னு அவருக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுக்கணும் அப்படின்றத நான் வந்து கேட்டுக்கிறோம் பிகைண்ட் வுட்ஸ் டீம் சார்பாக. மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கண்ணி பாவையின்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ, பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கண்ணி பாவையின்றி 7 ஸ்வரம்தான் ஆடுமோ, பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா. தேங்க்யூ அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஆதவனா. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சதுக்கு. அண்ட் இங்கே வந்து அவர் கேட்டால் சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி, இல்லை அவர் கேட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அவர் வாய்ஸில் வந்து ஓரளவுக்கு கேட்டால் சித்திரமா பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த கேள்வியை நான் கேட்குறேன். என்னைக்காவது ரெக்கார்டிங்கில் நான் உங்களை ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்கேன் இல்லை ரொம்ப நச்சு பண்ணியிருக்கேன்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? ரெக்கார்டிங்கில் சார் எப்போவுமே கிண்டல் பண்ணது கிடையாது. கச்சேரியில் கொஞ்சம் அப்பப்போ கிண்டல் பண்ணுவார். சரி, யாருடைய கம்போசிஷனில் நீங்கள் பாடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க? ராஜா சாரா, ரகுமானா, இல்லை த கிரேட் எஸ்பி பாலசுப்ரமணியமா? ஐயோ, அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. எஸ்பிபி சார் வந்து எல்லாருக்கும் தெரியும், எப்போவுமே ரொம்ப ஜாலியாக, எப்போவுமே ஒரு டென்ஷன் கொடுக்காத, அவரோட சேர்ந்து பாடும்போது கூட பாடுறவங்களே அப்படியே என்கரேஜ் பண்ணி ஒரு டென்ஷன் இல்லாமல் தான் கச்சேரியில், மேடை கச்சேரியில் கூட அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார். அதனால் அதே மாதிரி ரெக்கார்டிங்கில் கூட அப்படி தான், அவர் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக தான் இருப்பார். ராஜா சார்கிட்ட பாடும்போது நிஜமாகவே கொஞ்சம் டென்ஷன் இருக்குது, இப்போ கூட எனக்கு இருக்குது. ராஜா சாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு டென்ஷன் வரும். அதே மாதிரி ரஹ்மான் சார் நல்ல ஃப்ரீடம் எல்லாம் கொடுப்பாரு. இருந்தால் கூட இந்த லெஜெண்டரி கம்போசர்ஸுக்கு கிட்ட பாடும்போது ஒரு டென்ஷன் இருக்கும், அது இன்னும் எனக்கு இருக்குது. சூப்பர். ஸோ எவ்வளோ வருஷமாக இன்னும் சின்ன கோயிலாகவே அந்த வாய்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு மற்றவங்களுக்கு சொல்லலாமே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஒத்துக்காதுன்னு எனக்கே தோன்ற விஷயங்கள் நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கோல்டாக எதுவும் சாப்பிட்றது இல்லை. அதனால் எஸ்பிபி சார் எப்போவுமே அட்வைஸ் பண்ணுறது, நீ அப்படி ரொம்ப ஓவராக ப்ரொடெக்ட் பண்ணி இருக்காதே, கொஞ்சம் மழையில் நனைஞ்சாலும் ஐஸ் வாட்டர் குடித்தாலும் ஒன்றும் ஆகாது, அப்படி கொஞ்சம் பழகிக்கோன்னு டெய்லி அப்பப்போ சொல்லுவார். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ்ட் ஆகிடுச்சின்னா உடனே எனக்கு இன்ஃபெக்ஷன் ஏதாவது வரும். அதனால் நான் சின்ன வயசுல இருந்து அப்படி பழகிட்டோம், அதனால இன்னும் எனக்கு மாற முடியல, நானும் இப்போ அப்படி தான் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்யூ ஸோ மச். கிவ் a big round of applause for சித்ரா. தேங்க்யூ ஆதவனா, உண்மையிலே ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. ஏன்னா நிறைய நாடுகளில் நீங்கள் சென்று வந்து உங்களுடைய ஸ்டாண்டப் காமெடி ஷோவாக இருக்கட்டும், உங்களுடைய வெரைட்டி ஆஃப் வாய்ஸஸில் வந்து நீங்கள் மியூசிக்கை வச்சு நிறைய விஷயங்கள் ஃபன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணிட்டு பிஸியாக இருக்கீங்க. ஸோ எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் மெனக்கெட்டு பண்ண விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரெண்டு பேரும் ஸ்டேஜில் இருக்கிறதுனால, நதியா மேமும் இருக்கிறதுனால, அந்த ஃபேமஸான சாங்கை அப்படியே நீங்கள் பாட, நதியா மேமும் கூட சேர்ந்து அப்படி ஜாயின் பண்ண
பூவே பூச்சுடவா படத்துல இருந்து. பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா, பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா, வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா, பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. சூப்பர். அப்படியே மேம் நீங்களும் கூட சேர்ந்து ஒரு லைன் மட்டும் அப்படியே சின்னதா பாடி ஒரு ட்ரை மட்டும் பண்ண முடியுமா? சின்ன குயில் பாடு பாட்டு கேக்குதா, குக்கு 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 குக்கு. ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க போல நதியா மேம். ஒரு லைன்னா ஒரு லைன் பாடிட்டேன் அவ்வளோதான் ஒர்க் முடிச்சு வேண்ட மாதிரி இருக்காங்க. நதியா மேம் தேங்க்யூ வெரி மச். இதுக்காகவே நீங்கள் ஸ்பெஷலாக வந்து கிளம்பி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். பிகாஸ் ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு அண்ட் வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹர் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டதில். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அவார்ட் கொடுத்துருக்கீங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவியில் ஒரு சூப்பர் ஹிட் சாங் வந்து அவங்க பாடி இன்னைக்கு வரைக்கும் உங்களை அதை வச்சு வந்து பிராண்ட் பண்ணுறதா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த மொமெண்ட் உங்களுக்கு? இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச் பிஹைண்ட் வுட்ஸ்க்காக என்னை இன்வைட் பண்ணி சித்ராவுக்கு இந்த ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் கொடுக்கறதுக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ரொம்ப பெருமைப்படுறேன். சித்ராவும் நானும் ஒரே நேரம்தான் இண்டஸ்ட்ரியில் வந்தோம். அது வந்து ஒரு 4 decades முன்னாடி. அதுக்கப்புறம் எவ்வளோ பாட்டு பாடியிருக்காங்க, எவ்வளோ அவார்ட்ஸு கிடைச்சிருக்காங்க ஃபார் ஹர் பெர்ஃபார்ம் ஃபார் ஆல் ஹர் சாங்ஸ். நிறைய மியூசிக்கில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, புது புது சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. பட் ஐ திங்க் சித்ரா வில் என்றும் டைம்லெஸ் தான். ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் ஹர். இப்படியே கீப் சிங்கிங். எங்களுக்கு இன்னும் நிறைய நிறைய உங்கள் பாட்டு கேட்கணும். ஸோ காட் பிளெஸ் யூ அண்ட் பெஸ்ட் விஷஸ். ஆக்சுவலாக நான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு இவங்க ஒரு ரீசன் தான். பூவே பூச்சடவாவோட மலையாளம் வேர்ஷனில் பாடும்போது நதியாவோட வாய்ஸுக்கும் என்னோட வாய்ஸு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் ராஜா சார் ஆடிஷன்ஸுக்கு வர சொன்னதே அதுக்கப்புறம் தான். ஸோ அவங்க ஒரு பெரிய ரீசன். நான் இந்த ஒரு தருணத்தில் அவங்களுக்கும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். பிகாஸ் பூவே பூச்சவாலும் 3 பாட்டு பாடியிருக்காங்க. அது இப்போவும் எவர்கிரீன் சாங்ஸ் தான். ஸோ நான் தான் தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரெண்டு பேரும் சேர்த்து இப்படி ஸ்டேஜில் பார்க்குறது எங்களுக்குமே ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான் சொல்லணும். தேங்க்யூ. வீட்டு மேல காத்தடிக்குது, காற்று ரொம்ப நாத்தடிக்குது, சைட்ல பார்த்தா குப்பா மேடுமா. இவங்க 3 பேர் கூடமே நான் ஒர்க் பண்ணும்போது இவங்க 3 பேருமே அன்டிஸ்கவர்டு ஆர்டிஸ்ட். நான் தான் ஃபர்ஸ்ட் சாங் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இப்போ நான் வந்து 4வது ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்றேன். அவர் பேர் Behind Woods Gold Mic Music Awards 2024 title sponsor GT Holidays, South India's #1 travel brand மற்றும் வேலம்மாள் Nexus dedicated to excellence. Supported by VVD, 8 years of legacy. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி மற்றும் மிசாஜ், your ultimate destination for perfect wedding suits. Powered by Sunland Refined Sunflower Oil, ஊட்ட சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Twin Birds leggings, wear it, feel it, love it. Air Fiber Broadband, all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Tile partner Lakshmi Ceramics, ஏக்கச்சக்க collections, எல்லாமே ready stock. Co-presented by retail partner Darling Electronics, mobile மற்றும் furniture in 2025 trending deals. Education partner SI College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி SI College of Arts and Science. ப்ராப்பர்ட்டி பார்ட்னர் மஞ்சு குரூப், ப்ராப்பர்ட்டினா மஞ்சு குரூப், ஈஸியாக வாங்கலாம், ராசியாகவும் இருக்கும். ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட், உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பிரியாணி பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி. GT Holidays and Velamal Nexus presents Behind Its Gold Mic Music Awards 2024, supported by VVD, MCR Pure Cotton Club, Medway Hospitals and Massage, powered by Sunland Refined Sunflower Oil, Twin Birds Leggings, Air Fiber Broadband and Tile partner Lakshmi Ceramics.